ரிலீஸ் பற்றி அப்டேட் கொடுத்த இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ். ஏப்ரல் மாதம் துருவ நட்சத்திரம் திரைப்படம் வெளியாக உள்ளதாக இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் தெரிவித்துள்ளார். கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மார்ச் 15ஆம் தேதி இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜின் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சி குறித்தான செய்தியாளர் சந்திப்பு திரையரங்கில் நடைபெற்றது. இதில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த நிகழ்ச்சியில் 16 பாடகர்கள் பாட உள்ளதாக தெரிவித்தார். தொழில்நுட்பங்களை கூடுதலாக சேர்க்க உள்ளதாகவும் தெரிவித்தவர் இசை பாடல்களின் கிளாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாடல்கள் மட்டுமின்றி பல்வேறு படத்தின் பின்னணி இசைகளும் லைவாக நிகழ்த்தி காட்ட இருப்பதாகவும் கூறினார். அதேபோல இந்த நிகழ்ச்சியில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போவதில்லை எனவும் அதே சமயம் நிகழ்ச்சியை தவிர்த்தும் தனக்கு AI-யில் உடன்பாடு இல்லை எனவும் தெரிவித்தவர் AI தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்த மாட்டேன் என கூறியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பெரும்பாலும் பேச்சுகளே இருக்காது, இசையும் பாடல்களும் தான் இருக்கும் எனவும் தெரிவித்தார். ஒவ்வொரு பாடல்களுக்கும் இடையே அதிகபட்சமாகவே 4 நொடிகள் தான் இடைவெளி இருக்கும் எனவும் அடுத்தடுத்த பாடல்கள் தொடர்ந்து இடம்பெறும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்கள் எனக்கு மிக அருகிலேயே இருப்பார்கள் எனவும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள், ஸ்பீக்கர்கள், அதன் வரிசைகள் மூலம் முதல் வரிசையில் உள்ளவர்கள் எந்த அளவுக்கு இசையை உணர்கிறார்களோ அதே அளவிற்கு கடைசி வரிசையில் இருப்பவர்களும் உணர்வார்கள். மேலும் நிகழ்ச்சி இளம் வயதினருக்கு மட்டுமல்லாமல் அனைத்து வயதினரும் கொண்டாடும் வகையில் அமையும் எனவும் தெரிவித்தார். துருவ நட்சத்திரம் திரைப்படம் குறித்தான சில தகவல்களையும் பகிர்ந்தார். இந்த நேரத்தில் ஒரு நல்ல நியூஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கடைசி அடுத்த மாசம் துருவ நட்சத்திரம் வருது. செய்தியாளர் சந்திப்பிற்கு இடையே ஹாரிஸ் ஜெயராஜின் மகன் பாடல்கள் பாடி அசத்தினார். மேலும் அந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விலை 999 ரூபாயில் இருந்து துவங்க உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்.